இங்க வந்து குழந்தைங்க கூட உணவு சாப்பிட்ட உடனே இந்த குழந்தைங்க மாதிரி எனக்கும் எனர்ஜி வந்துருச்சு. எப்படி இன்னைக்கு முழுக்க நீங்க ஆக்டிவா இருப்பீங்களோ அப்படி எனக்கும் இது ஆக்டிவான டே தான். ஆக்டிவான டே மட்டும் இல்ல, மனசுக்கு ரொம்ப நிறைவான நாள். இந்த திட்டத்துல 20 லட்சம் குழந்தைங்க சாப்பிடுறாங்கன்னா இதை விட மன நிறைவு என்ன இருக்க முடியும்? அடுத்து இது மகிழ்ச்சிக்குரிய நாளும் கூட. ஏன்னா ஆனரபிள் பஞ்சாப் சிஎம் மை யங்கர் ஃப்ரெண்ட் பகவந்த் மான் அவர்கள் இங்க வந்திருக்கார். On behalf of the people of Tamil Nadu, welcome you. இதுக்கு முன்னாடி இப்ப நாடே திரும்பி பார்க்கிற புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் வந்தார். இப்போ இந்த திட்டத்துக்கு பகவந்த் மான் வந்திருக்கிறார். தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பஞ்சாப் முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உருபசையும் ஓவா பிணியும் செய்கை சேருவகையும் சேராத 70 நாடுன்னு சொன்னார் மாண்புகள் வள்ளுவர். அதாவது பசியும் பிணியும் பகையும் இல்லாத நாடுதான் சிறந்த நாடாக பாராட்டப்படும் சொல்லி இருக்கிறது. வள்ளுவர் வாக்குக்கு இலக்கணமா இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. கல்வி அறிவை வழங்குறதா மட்டும் பள்ளிகள் இருக்கக்கூடாது. அவங்க வயிற்று பசியும் போக்கணும். நீதி கட்சி காலத்தில் நீதி கட்சியுடைய ஆட்சி நடைபெற்ற போது அப்போது சென்னை மாநகராட்சியில பள்ளி குழந்தைகளுக்கு, மாநகராட்சியில் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டுச்சு. அதனுடைய தொடர்ச்சியா பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஆட்சியில மதிய உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இதோட தொடர்ச்சியா காலை உணவு திட்டத்தை நம்ம திராவிட மாடல் அரசு தொடங்கணும். இந்த திட்டத்தை தொடங்க காரணம் என்ன என்றால், ஆட்சி பொறுப்பேற்ற சில நாள்ல சென்னை அசோக் நகர் மகளிர் பள்ளிக்கு போனப்போ அங்கிருந்த மாணவிகள்கிட்ட காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு சாதாரணமா கேட்டேன். ஆனா நிறைய குழந்தைங்க சாப்பிடுன்னு சொன்னாங்க. சில மாணவிகள் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன், பன் சாப்பிட்டேன், இந்த மாதிரி சொன்னாங்க. இதை மனசுல வச்சுதான் காலை உணவு திட்டம் தேவை என்பது அரசின் கொள்கையாகவே அறிவிச்சேன்.